இந்த லைஃப்பில் எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்குது. எல்லாருமே சவால்களை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எல்லாருமே அடிபட்டு கீழே விழ தான் செய்கிறாங்க. எல்லாருமே திரும்பி வரதான் செய்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிற மாதிரி, நான் வந்து யானை கிடையாது, கீழே விழுந்தோடனே எந்திரிக்கிறதுக்கு டைம் ஆகிறதுக்கு, நான் குதிரை விழுந்த உடனே எந்திரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பிரச்சனையில் கீழே விழுகிறாங்க தெரியுமா, யார் ஒருத்தவங்க சீக்கிரமாக எந்திரிக்கிறாங்களோ அது ரொம்ப முக்கியமான குவாலிட்டி. அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அந்த குவாலிட்டிக்கு பேர் ரெசிலியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராப்ளத்துலேருந்து சீக்கிரமாக எந்திரிக்கிறது. இந்த குவாலிட்டி பர்சனாலிட்டி கிடையாது. அவர் ரஜினிகாந்த் அதனால் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு ஸ்கில், அதாவது ஒரு திறன் தான். இது எல்லாராலையும் கற்றுக்க முடியும். இந்த ரெசிலியன்ட் குவாலிட்டி ஜஸ்ட் லைக் தட் வர்றது கிடையாது. அதில் நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள், நம்மளோட உணர்ச்சிகள், நம்மளோட நடவடிக்கைகள், நம்மளுடைய செயல்பாடுகள் இது எல்லாமே அடங்கியிருக்குது. ஸோ அதனால தான் ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில். யார் வேணாலும் கற்றுக்கலாம், யார் வேணாலும் அதை எடுத்துக்கலாம். இந்த ரெசிலியன்ஸ் பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த குவாலிட்டியை நம்மளுக்குள்ளே எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.